அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹக்கிமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம மட்டன் தம் பிரியாணி எந்த யூனிக்கான பிரியாணி மசாலாக்களும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் மசாலாக்களை யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ இறைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 எலுமிச்சைப்பழம், 6லேருந்து 7 பச்சை மிளகாய், பிரியாணி இலை. இது முற்றிலும் ஆப்ஷனல், கிடைச்சா வச்சுக்கலாம். அப்புறம் 3 கப் அரிசி. மட்டன் நல்லபடியாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் நல்ல தண்ணியில். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி 15 முந்திரி எடுத்திருக்கேன். சீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 4லேருந்து 5 தேங்காய் பத்தை, 1 கப் தயிர், 150 எண்ணெய், 100 நெய், 50 கிராம் பசெண்ணெய் எடுத்திருக்கோம். முதல்ல கறி தாளிப்பதற்காக பாதி எண்ணெய் பாதி நெய், நம்ம எடுத்துருக்கிறது பாதி நெய்யும் பாதி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதனுடன் பாதி வெட்டி வச்ச வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நன்கு வதங்கினதுக்கப்புறம் பாதி தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. பச்சை மிளகாய் எல்லாவற்றையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி கொத்தமல்லி, பாதி மல்லிக்கீரை அதையும் சேர்த்துக்கலாம். இதனுடன் முழுசாக கறி மசாலா தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய 1 கப் தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய மட்டனை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். கிளறி முடிஞ்சதோட 2 கப்பு கறிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதோட ப்ரெஷர் குக்கரில் விசில் போடுவோம். 4லேருந்து 5 விசில் விட போகிறோம். இந்த அளவுக்கு கறி வெந்ததோட நம்ம சாப்பாட்டுக்கான பாத்திரம், அடிகனமான பாத்திரத்தை வச்சு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். இதில் மீதமுள்ள எண்ணெய், நெய், மீதமுள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மீதம் இருக்கக்கூடிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் பொன் வறுவலாகும் வரை வதக்கிக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் சேர்க்க போகிறோம். இல்லை மீதம் இருக்கக்கூடிய தக்காளி, புதினா, மல்லிக்கீரை எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த அளவு மசாலா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். இதனுடன் வெதநீக்கப்பட்ட எலுமிச்சைப்பழம் 2 அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வீதம் மொத்தம் 4.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி மட்டனை நம்ம வாட்டரோடு சேர்த்துருக்கிறதுனால அதில் 1 கப் தண்ணி இருக்கும். ஸோ மீதம் 3.5 கப் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இதை கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே களைஞ்சி ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அரிசி குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3/4 பதத்தில் அரிசி வெந்ததோட ஒரு கிளறி
கீழே அடிகனமான ஒரு தவா பழைய தவாவை வச்சுட்டு மேலே இதே மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு வேடி கட்டணும். 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே மாதிரி சோறு நல்ல பொல பொலன்னு வெந்து இறைச்சி வெந்திருக்கும். ஸோ சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு, எந்த யூனிக்கான பிரியாணி மசாலாக்களும் யூஸ் பண்ணாமல் ரெகுலர் மசாலாக்களை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். மட்டனும் ரொம்ப சாஃப்டாகவும் டெண்டராகவும் வெந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அந்த கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.